ஸ்ரீசைலநாதனயம் ஸ்ரீராமச்சந்திரம் குறும்பஜே சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயண தனிப்பெருங்கருணையினால் 146வது நாள் பிரவசனம் என்று அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய வைபவம் 34வது நாள். தொடக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः. श्रीमदे रामानुजाय नमः, श्री परांकुशदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराम मिश्राय नमः, श्री पुंडरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे षडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. ஸ்ரீமன் நாராயணுடைய தனிப்பெரும் கிருபையினால் தொடர்ந்து பகவத் விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 146வது நாளாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வைபவம் 125 நாள் காலக்கிரமத்தில் 34வது நாள். இன்றைக்கு நேற்றைக்கு ஸ்ரீ ருக்மிணி தேவியாருடைய திருக்கல்யாண வைபவத்தை ஆரம்பித்தோம். ஸ்ரீ ருக்மிணி தேவியாருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மணக்க வேண்டும் என்று எல்லை காண முடியாத ஆசை. அவருடைய தகப்பனார், தாயார், சகோதரர்கள் எல்லோருமே அதை ஆதரித்தார்கள். ஆனால் மூத்த சகோதரன் ருக்மி மட்டும் கடுமையாக எதிர்த்து சிசுபாலனுக்கு பேசி முடித்து விட்டான். நிச்சயார்த்தமாகிவிட்டது. கல்யாணத்துக்கான வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. குண்டினாபுரம் முழுவதும் அழகான பந்தல்கள் போடப்பட்டது. அலங்கார தோரணங்கள் எங்கு பார்த்தாலும், விதவிதமான கலர் கொடிகள் எங்கு பார்த்தாலும், நகரெல்லாம் நன்றாக துப்புர செய்யப்பட்டு வாசன திரவியங்களால் தெளிக்கப்பட்டு குண்டினாபுரமே மனவிட்டு பிரகாசித்தது. தெற்களெல்லாம் தீபங்கள், ஒவ்வொரு திருமாளிகளும் தீபங்கள் ஏற்றப்பட்டன. பூர்ண கும்பரம் மரியாதைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வீடுகளிலுமே வாழை மரங்களாலும் பாக்கு மரங்களாலும் அழகுபடுத்தப்பட்டது. வருகிற ராஜாக்களுக்கெல்லாம் தனித்தனி இடங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதே மாதிரி வந்த ராஜாக்களுக்கு ஸ்ரீ ருக்மிணி தேவியாருடைய திருத்தகப்பனார் பீஷ்ம மகாராஜனே மேலதாளத்தோடு முறைப்படி வரவேற்று அவர்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தங்குவதற்கு தேவையான வசதியெல்லாம் செய்து கொடுத்து அதிதி பூசையும் செய்தார்கள். இப்படி கல்யாணத்துக்கான ராஜாக்கள் பிரமுகரெல்லாம் வரத் தொடங்கி விட்டார்கள். சிசுபாலனும் சேதி நாட்டில் பெரிய யாகங்கள்லாம் நடத்தி தோஷங்கள்லாம் போக்கி இஷ்ட சித்தியாகிய ருக்மிணி தேவியார் மணப்பது என்கிற தன்மையோடு கூடியவனாக 4 வகை படைகள் அணிவகுத்து செல்ல அந்த சிசுபாலனுக்கு ஆதரவான அரசர்களும் படைகளோடு வந்து சிசுபாலனோடு சேர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய படைகளுக்கும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக மணமகனாக வரக்கூடிய சிசுபாலனுக்கு தேவலோகத்து இந்திரனுடைய அரண்மனை போன்று அவ்வளோ ஐஸ்வர்யமான ஒரு அரண்மனை உடனே ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லா விதமான வசதியோடு கூடிய அந்த அரண்மனைக்கு சிசுபாலனையும் சிசுபாலனுடைய குடும்பத்தார்களையும் பீஷ்மராஜன் எதிர் சென்று வரவழைத்து உபசரித்து அந்த திருமாளியில் கொண்டு விடுகிறான். அப்படியே சிசுபாலன் அந்த தமக்கு ஒதுக்கப்பட்டிருந்த மணமகனுக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த அரண்மனையை பார்த்து அப்படியே மனசை பறி கொடுத்துட்டான். அப்படி அலங்காரமான, ஆடம்பரமான, ஐஸ்வர்யமான
அரண்மனையை இதுவரை அவன் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்குது. இப்படியாக எல்லாரும் வர தொடங்கியாச்சு. கல்யாண கலை குண்டினாபுரம் முழுக்க ஒரே பேச்சு, மக்களுக்கெல்லாம் இதே பேச்சு. அலங்காரங்களை பார்ப்பதும் அலங்கார வளைவுகளை பார்ப்பதும் ஆங்காங்கே ராஜா வருகின்ற ராஜாக்குடைய அணிவகுப்பு மரியாதைகளை பார்ப்பதுமாக இந்த திருமணத்தை பார்ப்பதற்காக வேண்டி பல இடங்களிலும் சாதாரண மக்கள் விருந்தாளிகளாக வந்து குவிந்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் யார் வந்தாலும் சரி தடையில்லாமல் பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்கி சாப்பிடுகிறார்கள். இப்போ நாளை திருமணம், இன்றைக்கு முந்தன் நாள். ருக்மிணி தேவியாருக்கு நிம்மதி இல்லை. ஒரு நாள் இரவு தான் இருக்கிறது. அப்படியே தீர்த்தமாடி திருமணம் பண்ணி தகுந்த உடைகளெல்லாம் அணிந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தாம் அனுப்பிய அந்த அந்தணருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சாப்பிட முடியவில்லை, தவிக்கிறார். உட்கார முடியவில்லை, ஆனால் உட்காருவா, எழுந்திருச்சிருவா. அப்படியே படுப்பா, படுக்க முடியாது. அப்படியே உலாவ முடியாது. ஆக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பரிதவிப்பு தாய் தகப்பனார்களுக்கெல்லாம் சந்தேகத்தை கொடுக்கல. ஏன்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் இந்த பெண்களுக்கு அப்படித்தான் ஒரு பரபரப்பும் ஒரு பரிதவிப்பும் இருக்கும். தம்முடைய பிறந்த வீட்டை விட்டு செல்ல போகிறோம், அடுத்து கல்யாணம். அந்த ரெண்டு உணர்வுகளும் சேருகிற பொழுது பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, தாகம் இருக்காது, நினைவு தப்பிரும். என்ன பேச போறேன்னே தெரியாது. அவர்கள் ஒன்று கேட்பார்கள், இவர்கள் ஒன்று பதில் சொல்வார்கள். அதே மாதிரிதான் ருக்மிணி நிலைமையும். ஏதாவது என்ன கேட்டா இவர் பதில் சொல்றான். உடனே தாயார் அவர் ஒன்றும் பேசாதீங்கள், அளவு கடந்த வெட்கத்தோடும் நாணத்தோடும் பரபரப்போடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவளுக்கு நேரம் ஆக ஆக கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுது. அந்த ஆளை தனக்கு அரண்மனையில தன்னுடைய அறையில போய் கதவை சாத்திட்டு ஏங்கி அழுதா. அப்படியே முகத்துடைச்சிட்டு கண்ணீர் விட்டு வெளியே வர்றா. இந்த பரிதவிப்பு நீடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன செய்வது? சாயந்தரம் போல அந்த குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லுகிற பொழுதுதான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை சிறையெடுத்து செல்ல வேண்டும் என்று அவள் நிர்ணயம் பண்ணியிருந்த நிகழ்வு. அதுக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்படியே அவ கட்டுப்படுத்தினாலும் அவ கண்கள் கட்டுப்படுத்த முடியல, கண்ணீர் பாயுது. இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு சொல்லி ஸ்ரீ ருக்மிணி தேவியாருடைய இடது தொடை துடித்தது, இடது தோல் துடித்தது, இடது கண் துடித்தது. இதெல்லாம் பெண்களுக்கு மங்கள அறிகுறி. தொடையும் தோளும் கண்ணும் துடித்த உடனே அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீரை தொடச்சிட்டு வாசலை பார்த்தா நிறைய கூட்டம், பூரா ராஜ பிரமுகர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அந்த கூட்டத்தை மத்தியில பார்க்கிற பொழுது வாசல்ல இவள் அனுப்பிவிட்ட அந்த அந்தனர் நிற்கிறார். அந்த அந்தனுடைய முகத்தை பார்த்தால் அது மலர்ந்த தாமரையாக பிரகாசிக்கிறது.
சிரித்த முகத்தோடு கண் சாடையாலே வந்து விட்டார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து விட்டார் என்பது அவருடைய முகம் காட்டி கொடுத்தது, கண் காட்டி கொடுத்தது. அதுவரை சோர்ந்து சோர்ந்து துடித்த உஷாராயிட்டான். உடனே அவரை அந்த சுவாமி வர சொல்லுங்கள். அவர் வந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணார். நீ நினைத்த வண்ணமே நடைபெறும், ஒரு குறைவு உனக்கு இருக்காது என்று அவர் உண்மையிலேயே ஆசீர்வாதம் பண்ணுகிறார். ருக்மிணி தேவியாருக்கு அவருக்கு என்னெல்லாமோ கொடுக்க வேண்டும் நினைப்பு, ஆனா அப்போதைக்கு முடியாது. செய்த உபகாரத்திற்கு தன் உயிரை காப்பாற்றிட்டார், தனக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. தைரியமா 1000 மைல் இருக்கு துவாரகை, 1000 மைல் இருக்கு துவாரகை. முந்தா நாள் புறப்படுறாரு. 1000 மைல் என்னால் எப்படி போக முடியும் அப்படி சொல்லலை. நான் போயிட்டு வரேன்னு அவருடைய பதட்டத்தை பார்த்து புறப்பட்டார். எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணுகிற பொழுது கணக்கு பார்க்கக்கூடாது, கைங்கரியம் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடாது. எனக்கு முடியும் எனக்கு முடியும்னு சொன்னா முடியும். முந்தா நாள் 1000 மைல் யோசனை பண்ணா போனாரு. ஒரு பொழுதுதான் நடந்தாரு. அப்புறம் துவாரையெல்லாம் இருந்துச்சார். அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவோட தேரோட இங்க வந்து நிற்கிறார் இல்லையா? நடக்கும். விசுவாசம்தான், விசுவாசம்தான் ரட்சிக்கும். தட விசுவாசம், நம்பிக்கை, அதான் சொத்து. உடனே அவளுக்கு ஒன்னும் என்னெல்லாம கொடுக்க ஆசை முடியல. 2 கையை கூப்பி கும்பிட்டான். ருக்மிணி தேவியா 2 கையினால அந்த அந்தனரை வணங்கினாள். வணங்குவது யாரு? சாட்சாத் மகாலட்சுமி, அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதி, அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி சாட்சாத் மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ ருக்மிணி பிராட்டியாராக அவதாரம் செய்திருக்கிறார். அவர் தன் கையெடுத்து இந்த உபகாரத்திற்கு நான் என்ன பிரதி உபகாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னால் கும்பிடுவதை தவிர இப்போதைக்கு எனக்கு செய்ய முடியாதுங்கிற மாதிரி கும்பிட்டான். அவர் 2 கையை வச்சு கண்ணீர் சொட்ட, நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாய் வாழ்த்தினார். உடனே சாயந்தரம் குலதெய்வ கோயிலுக்கு செல்லணும். அரண்மனையிலிருந்து ஆடம்பரமான ஊர்வலம், இங்கிருந்து நடந்தே செல்ல வேண்டும். அதற்கான ஒப்பனைகள் இந்த மணப்பெண்ணும் மணப்பெண்ணோடு வரக்கூடிய தோழிமார்களும் மணப்பெண்ணோடு வரக்கூடிய செவிலிமார்களும் தாய்மார்களும் அதற்கு தகுந்தாற்போல ஒப்பனையோடு வரணும். உடனே ஒப்பனை செய்யக்கூடியவர்கள் ருக்மிணி தேவியரை கூப்பிட்டு, அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போக வேணும், ஒப்பனை செய்ய வேண்டாமான்னு உடனே சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த அறைக்கு சென்றார்கள். விதவிதமான ஆடைகளை எல்லாம் அணிந்தணிந்து பார்க்கிறார். அவருக்கு இணையா இருக்குமா, அவருக்கு இணையா இருக்குமா, அவருடைய மனசை கவருமா, அவருடைய மனசை கவருமானே பார்க்கலாம். அப்படி ஒரு நாள் இருக்க மாட்டான். எந்த ஆடையை அணிந்தாலும் ருக்மிணி தேவியார் பிரகாசிப்பான். இப்ப அவன் உகக்கிற ஆடை இல்லவா, அப்படி அவனால் இந்த ஆடை மெச்சுவார்கள் அடிப்படையில் ஆடை அணிந்தார், ஆபரணங்கள் பூண்டார், வாசனா திரவியங்கள் எல்லாம் திருமேனியில் பூசப்பட்டது. திருமுடியெல்லாம் நன்றாக வயிறெடுத்து வாசனை உள்ள மல்லிகைப்பூ போன்ற திவ்யமான வாசனை பூக்கள் எல்லாம் தலைநறி அலங்கரிக்கப்பட்டது. கைகளில் ரத்ன மோதிரங்கள் ருக்மிணி தேவியாருடைய திருத்தலை தொடங்கி
திருவடி வர அப்படியே சொர்ணமயமா ஜொலிக்கிறாங்க. ஏற்கனவே ருக்மணினாலே தங்கம்தான். அந்த தங்கத்துக்கு தங்கத்தாலும் வைடம் வைடூரியம் அத்தனை அணிகளும் ஜொலிக்கிறாங்க. அப்படி ஒப்பனை செய்தவர்களுக்கே மயக்க வருது, அவ்வளவு அழகா இருக்கிறான். அதுக்குள்ள அந்த பக்கம் தோழிமார்களுக்கு ஒப்பனை செய்யப்பட்டது, செவடிமார்கள் ஒப்பனை செய்யப்பட்டது, எல்லாம் தயாராச்சு. பூஜை திரவியங்கள் தாங்கிய தட்டுக்கள் தயார், மாலைகள், சந்தனங்கள், பூஜை பொருட்கள் எல்லாம் தாம்பூலத்தை ஏந்தி கொண்டு அவர்கள் தயாராகிறார்கள். அரண்மனை வாசல் நடந்தே செல்ல வேண்டும். முதலாவதாக வாத்திய கோஷ்டிகள், மங்களகரமான வாத்திய கோஷ்டிகள் முன்னால் இருந்து வாசிக்கிறார்கள். வெவ்வேறு தேசத்திலிருந்து விதவிதமான கலைஞர்களை கொண்டு வந்து அந்த வாத்தியம். இந்த இடத்தில் மணப்பெண்ணை பார்க்கலாம். அங்க சிசுபாலன் வந்தாச்சு, சராச்சந்திரன் வந்தாச்சு, சால்வராஜன் வந்தாச்சுது, பவுண்டரிக வாசியம் வந்தாச்சு, விதுரன் வந்தாச்சு. ஆக சிசுபாலனுக்கு ஆதரவான ராஜாக்கள் பூரர் வந்தாச்சு, அத்தனை படைகளும் வந்தாச்சு. எல்லாரும் சிசுபாலனுடைய அரண்மனையில் யோசனை பண்ணாங்க. இப்படி இருக்க கட்டத்தில் கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்னு பீஷ்ம மகாராஜா கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே மேலதாள வாத்தியத்தோடு போறார் கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு. மேலதாள வாத்தியத்தோடு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று எங்களுடைய மகளுடைய கல்யாணத்திற்கு வருகிறதென்று எங்களை பெருமைப்படுத்தி வந்திருக்கூடிய துவாரகாதீசன் வாசுதேவனை வரவேற்கிறோம்னு பீஷ்ம மகாராஜன் வரவேற்று அவருக்கும் சிறப்பான அரண்மனை கொடுத்து அவரோடு வந்திருக்கக்கூடிய சிறப்பான கொடுத்து அவரையும் உபசரணம் பண்ணார். அதற்குள்ளதாக பலராமன் படையோடு வந்தாச்சு, அவருக்கும் தனித்தனி இடங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி எல்லாம் சிசுபாலன் போச்சு. உடனே சிசுபாலன் ருக்மியை கூப்பிட்டான். ருக்மி, துவாரகைக்கு கல்யாண அழைப்பில் நீங்க அனுப்புனீங்களான்னு கேட்டான். இல்லவே இல்லை. எப்படி வந்தார் அவரு? அந்த கிருஷ்ணன் எப்படி இங்க வந்தார் தெரியலையே, உண்மையிலே தெரியாது. தகப்பனார் பொதுவா எல்லா ராஜாவுக்கும் பத்திரிகை கொடுத்தார், அந்த அனுப்பில் கொடுத்திருப்பாரோ? சகல ராஜாக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் அழைப்புகள் கொடுத்தார். அதில் தவறுதலாக அங்கேயும் செய்தி போயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ருக்மி சொன்னான். ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். எந்த நேரத்திலும் அந்த கிருஷ்ணனால் இந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சல் ஏற்படலாம். உடனே சராச்சந்திரன் சொன்னான், ஒன்னும் நடக்காது, அது முழு பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பாதுகாப்பும் கொடுத்து உன் கல்யாணம் முடிய வர நானே பொறுப்பேற்று எல்லாத்தையும் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு. அவன் ஏற்கனவே ஒரு சேனையோட வந்திருக்கிறான். மற்ற நாட்டு படைகளையும் சேர்த்து ஆங்காங்கே காவல். எந்த நிகழ்ச்சி வந்தாலும் உடனே சராச்சந்திரன் தகவல் ஏற்பாடு. இப்ப நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தாச்சுன்னு தெரிஞ்சது. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தாச்சு நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த மக்களுக்கெல்லாம் ஆசை, கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசை. மேலும் முன்பு நம்முடைய இளவரசிய ஸ்ரீ ருக்மிணி தேவியாரை அந்த கிருஷ்ணருக்கு தான் மனம் முடித்து கொடுக்க போகிறார்னு சொல்லி பேச்சு இருந்தது. அது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணும் அப்படின்னு நாட்டு மக்கள்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்கி இருக்கிற அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே கிருஷ்ணர் வெளியே வந்தார். கிருஷ்ணனுடைய அழகை பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. நம்முடைய ருக்மணிக்கு தகுந்த மாப்பிள்ளை இந்த கிருஷ்ணன் தான். இந்த கிருஷ்ணனுக்கு தகுந்த பெண் நம்ம ருக்மணி தான், நம்ம இளவரசி தான்
இந்த கிருஷ்ணனுக்கு தகுந்த மணப்பெண், இந்த கிருஷ்ணனுக்கு தகுந்த ராணி நம்முடைய ருக்மிணி ராணி தான். எவ்வளவு எவ்வளவு அற்புதமான பொருத்தம். இந்த கல்யாணம் நடக்கலையே. கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும், இது நடக்கலையே. எந்த விதத்துல பொருத்தம் சிசுபாலன்? நம்முடைய இளவரசிக்கு எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லாத ஒருவனுக்கு போய் அநியாயமா கட்டி கொடுக்க போறாரு. இந்த கொடுமை எங்க நடக்கலையே அப்படின்னு மக்கள்லாம் பதறாங்க, பரிதவிக்கிறாங்க. எல்லா மக்களும் சொன்னாங்க, நாங்கள் புண்ணியங்கள் செய்திருந்தால், குண்டினாபுரத்து ஆண்களும் பெண்களும் கிருஷ்ணனை பார்த்துட்டு, நாங்கள் இந்த பிறவியிலேயோ முற்பிறவியிலோ புண்ணியங்கள் செய்திருந்தால் ஸ்ரீமன் நாராயணன் இந்த கிருஷ்ணனுக்கும் எங்கள் இளவரசி ருக்மிணி தேவியாருக்கும் கல்யாணம் நடக்கணும். நாங்கள் இந்த பிறவியிலேயோ முற்பிறவியிலோ புண்ணிய கர்மம் செய்திருந்தால் ஸ்ரீமன் நாராயணன் இந்த கிருஷ்ணனுக்கும் எங்கள் இளவரசியாகிய ருக்மிணி தேவியாருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஸ்ரீமன் நாராயண கண்ணீரோடே கையெடுத்து வேண்டுகிறார்கள். அத்தனை மக்கள் இந்த வைபவம் வருத்தப்படுதாங்க, அதுதான் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி. இந்த காரியங்களை முடிந்த பிறகு மணப்பெண் அரண்மனையிலிருந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு வரணும். உடனே சராச்சந்தன் அரண்மனையிலிருந்து அந்த கோயில் வர 2 பக்கமும் பெரிய வீரர்களை பூரா வரிசை அனுப்பாட்டினான். தேர்களில் வில்லும் கையுமா நிற்கிறாங்க. பெரிய பெரிய வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க 2 பக்கம். அடுத்து யானை, யானை மீதும் கைதேர்ந்த வீரர்கள். அடுத்து குதிரைப்படை, அதிலும் கைதேர்ந்த வீரர்கள். பின்னால காலால் படை. வேற யாருமே பார்க்க முடியாது. அடையாளம் தெரியாதவர்கள்லாம் தூரத்தில் தான் பார்க்க முடியும். 2 பக்கமும் படைகளாகத்தான் நிற்கிது. நாட்டு மக்கள் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரத்திலிருந்து பார்க்கணும். யாரும் படைகள் பக்கத்தில் வரக்கூடாது. அப்படி தூரத்திலிருந்து சாதாரண மக்கள் ருக்மிணி தேவியார் போறத பார்க்கிறாங்க. இங்க அத்தனை வீரர்களும் எல்லா ராஜபுத்திரர்கள் பூரா வரிசையா நிற்கிறாங்க. எல்லாரும் வில்லும் கைமா தயாரா நிற்கிறாங்க. அப்படியே சராச்சந்தன் சுத்தி பார்க்கிறான். எந்த சமயத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணன் வருவான், எதுவும் நடந்துடக்கூடாது, விழிப்பாக இருங்க சொல்லி எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய ஆட்கள் அங்கங்க சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பலமான பாதுகாப்பு. எல்லாரும் பரிசோதிக்கப்பட்டு அந்த சிசுபாலனை அழைத்து வந்த வாத்திய கோஷ்டியை இங்க கொண்டு விட்டாங்க. ஏன்னா உள்ளூர் வாத்திய கோஷ்டி நம்பிக்கை இல்லை. சேதி நாட்டிலிருந்து சிசுபாலன் கொண்டு வந்தானே, அந்த வாத்திய கோஷ்டிகள் முன்ன நிற்குது, தெரிந்தவர்கள். அடுத்து சூதர்கள், மாகதர்கள் போன்ற பாடல்கள் பாடக்கூடியவர்கள், அவர்களும் சிசுபாலனும் சராச்சந்தன் கொண்டு வந்த ஆள்கள் தான் பாடிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்ப முதல்ல வாத்திய கோஷ்டி, அப்புறம் தோத்திர பாடல்கள். அதற்கு அடுத்து ஆயுதம் தாங்கிய வீரர்கள், எதுக்கும் அஞ்சாதவங்க, அவங்க அடுத்தாங்க. அதற்கு அடுத்து கையில் தாம்பூலங்கள் தாங்கிய தோழிமார்கள் பூஜை பொருட்களோடு.
அடுத்து அவர்களுக்கு மத்தியில் ருக்மிணி தேவியார். ருக்மிணி தேவியரை சுற்றி அந்த செவிலி தாய்கள், தாய்மார்கள். பின்னால் அதே மாதிரி படை வீரர்கள், 4 வகை படை வீரர்களும் பின்னால் அணிவகுத்து வருகிறார்கள். அந்நியர்கள் யாருமே பார்க்க முடியாது. இந்த ரூபத்தில் வாத்திய கோஷங்கள் முழங்க, துதி பாடல்கள் எல்லாம் தோத்திரம் சொல்ல, ருக்மிணி பிராட்டி அரண்மனையிலிருந்து கீழே இறங்கி வர்றாங்க. மேலே இப்போ அங்க அப்பா அம்மா நிற்கிறாங்க. ஆசீர்வாதம். இவளுக்கு தெரியும், ருக்மிணி பிராட்டிக்கு தெரியும், நாம் அப்படியே துவாரகைக்கு போறோம்ங்கிறது ருக்மிணி தேவியாருக்கு தெரியும். உடனே அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவதுக்கு முன்னதாக தாய் தகப்பனாருடைய காலில் விழுந்து, சகோதரருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த தாங்க முடியாது வருத்தத்தோட, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம். அப்படியே கண்கள் கண்ணீர் சொட்ட சொட்ட அவள் அறியாமலே அழுது கொண்டே அப்பாவுடைய காலில் விழுந்தான். தகப்பனாருக்கும் பாசத்துல கண்ணீர் கொட்டிச்சு. எங்கம்மா போற? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீ வர போற, ஏமா நீ அழுத கண்ணீர் வடிக்க? உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறோம்? கவலைப்படாத கவலைப்படாத. தகப்பனார் தேத்துறார். தாயா அம்மானு கட்டி பிடிச்சி ஏங்கி ஏங்கி அழுதா. அவளும் பெத்த தாய், அவளும் அவள் தேத்துறா. இவ அழுத அழுக இவளுக்கு தான் தெரியும். எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் கண்ணீர் விடுதாங்க ருக்மிணி அழுகையை பார்த்து. என்ன பாசம் பாசம். அப்படியே சகோதரர் ருக்மி வந்தான். ஏன் என்ன என்ன வருத்த? நீ தான் வரப்போறியே, ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? அதற்றான். அம்மா சொன்னா, டேய் சத்தம் போடாத, பெத்த பிள்ளைக்கு தெரியும் வருத்தம். நாளைக்கு இந்நேரம் வா, எங்க இருப்பான்னு நினைச்சுப்பாரு. நம்மளை விட்டு பிரிஞ்சு போறோங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துட்டு, அந்த எண்ணம் வந்து சத்திரிய குலத்துல இஷ்டப்பட்டுலாம் திரும்பி வர முடியாது. கல்யாணம் முடிச்சு போனா நினைச்ச நேரம் வர முடியாது. ஒரு மகடா, நீங்க 5 பேர், 5 பேருக்கு ஒரே சகோதரி, எப்படி பாசமா வளர்ந்திருப்பா. அவ வருத்தப்படத்தான் செய்வா அப்படின்னு தேத்தினாங்க. மற்ற 4 பேரும் கண்ணீர் வடிச்சாங்க. ருக்மிணிக்கு மூத்தவனுக்கு மட்டும் கண்ணீர் வடியல. அவனுக்கு கலக்கம், அவனுக்கு புகையுது. ஏன் கிருஷ்ணன் வந்துட்டான், கிருஷ்ணன் வந்துட்டான். அந்தால தோழிமாரெல்லாம் வந்து கைத்தாங்களா தூக்குறாங்க. அப்படியே ருக்மிணி பிராட்டி அப்படியே நடந்தா. திரும்ப அப்பாவுடைய முகத்தை பார்க்கன்னு ஆசை. சொல்லாம போறான். அப்பான ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். அவரும் தேத்தி கூட அரவணைச்சிட்டு வந்து கீழே இறக்கி விட்டு, போமா போ அப்படி வழி கீழே இறங்கி மேல ஒரு மெல்லிய வஸ்திரத்தினால் முகந்தெரியாம முக்கார் போட்டிருந்தது. இப்ப இனி மௌன விரதம். அண்ணன் நடப்பது போல
மெதுவா மெதுவா ருக்மிணி தேவியார் நடந்து போகிறார்கள். அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு உள்ளிருக்கக்கூடிய ருக்மிணி தேவியினுடைய திருமுகம், அலங்கார ஒப்பனை எல்லாம் வெளியே பிரகாசிக்கும். அந்த 2 பக்கம் நிற்கக்கூடிய அந்த வீரர்கள், அதாவது ராஜ பிரமுகர்கள், அந்த சரியத்துணிக்கு மேல தெரியக்கூடிய ருக்மிணி தேவியருடைய அலங்காரத்தையும் திருமுக ஒப்பனையும் பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நிற்கிறாங்க. உடனே அப்படியே அசைந்து நடந்து நடந்து போறத பார்த்த உடனே தேர்ல இருக்கிறவங்க தேர்லயே மயங்கிட்டாங்க. யானையில் இருக்கிறவங்க யானையிலிருந்து மயங்கி கீழே விழுந்துட்டான். குதிரையில் இருக்கிறவங்க குதிரையிலிருந்து மயங்கியாச்சு. 2 பக்கம் அணிவகுத்து நின்ற வீரர்கள் எல்லாம் மயங்கியாச்சு. கண்காணிப்புக்கு விடப்பட்டிருந்தவங்க எல்லாம் மயங்கியாச்சு. பின்னால எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்காங்க. அப்படியே அசைஞ்சு அந்த அந்த குலதெய்வ கோயிலுக்கு போச்சு. கால்கையை சுத்தம் பண்ணிட்டு அந்த அவங்களுடைய குலதெய்வத்து கோயில் முன்னால விசேஷமான பூஜை நடந்தது. அப்ப இவ பிரார்த்தனை பண்ணான், ஸ்ரீ நந்தகோபருடைய குமாரனான ஸ்ரீ கிருஷ்ணனே எனக்கு கணவனாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டாம். வேண்டிட்டு அங்க நிறைய சுமங்கலி பெண்கள், அந்தனர் வகுப்பை சேர்ந்த சுமங்கலி பெண்கள் நிறைய பூஜை பாத்திரத்தோட அச்சதையோடு நின்றாங்க. அவங்களுடைய காலில் விழுந்தான். அவர்கள்ட்டையும் அப்படித்தான் பிரார்த்தனை பண்ணான். நந்தகோபருடைய குமாரராகிய ஸ்ரீ கிருஷ்ணனே எனக்கு மணவாளனாக அமையணும், அவர் நான் திருமணம் செய்யணும் அப்படின்னு வேண்டாம். அப்படியே அங்க இருந்த அத்தனவர்கள் அச்சனை போட்டு ஆசிரம் பண்ணார்கள். இப்ப மௌனவர்தம் கலைஞ்சாச்சு, முக்காடு எடுத்தாச்சு. 10 விரல்களின் ரத்தன மோதிரங்கள் ஜொலிக்குது. காதுகள்ல, நெத்தில, தலையில, கழுத்துல அப்படியே ஜொலிக்குது. அப்படியே தன்னுடைய தோழியுடைய தோல்ல கையை வச்சுட்டு அப்படியே நடந்து கோயிலுக்கு வெளியே வந்தாங்க. மயங்காதவங்க பூரா அவர் மயங்கி விழுந்தாச்சு. எல்லாம் கீழே இருக்காங்க. ஒரு நபர் கூட நிக்கல. இப்ப இவா தலக வந்துகிட்டே வந்தா. வாசல் தாண்டவும் அந்த கிருஷ்ணர் எங்க இருக்கான்னு பார்க்கணும் ஆசை. அங்கிருந்து வரும்போதெல்லாம் கிருஷ்ணனே நினைச்சுக்கிட்டு தான் வந்தா. இப்ப பார்க்கன்னு ஆசை. அந்த இடது கைட்டு அவ குனிஞ்சிட்டுலாம் வாரா. அந்த தலைமுடி, முன்ன விழுந்த தலைமுடிய இடது கைட்டு ஒதுக்குவது மாதிரி ஒதுக்கி வலது கண்ணால, ஓரக்கண்ணால, கடைக்கண்ணால அப்படி வெளியே பார்த்தா பார்த்த இடத்துல கிருஷ்ணன் நிற்கிறார். அவர் மட்டும்தான் நிற்கிறாரு. நிமிந்தா அவர் மட்டும்தான் நிற்கிறார். எல்லாரும் மயங்கிகளை படுத்து கிடக்காங்க. உடனே அவரும் பைய அப்படி வந்தார், கரத்தை பிடிச்சாரு. இங்க இவளுக்கு அனுசரணையான பெண்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் கையை பிடிச்ச பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாது. தான் கொண்டு வந்திருந்த அந்த மாலைகளையும் அந்த அச்சிதைகளையும் 2 பேர் மேல தூவி வாழ்த்துனாங்க. உடனே ருக்மிணி தேவி நினைச்சாங்க, இவங்க நம்ம கல்யாணத்தை இவங்கெல்லாம் பார்க்கலையே, எல்லாம் கீழே படுத்து கிடக்கானேன்னு நினைச்சான். உடனே கிருஷ்ணர் அவங்கள ஒரு பார்வை பார்த்தா, படுத்து கிடந்தவனுக்கு ஓர்மை வந்துட்டு, ஓர்மை வந்து பார்த்தா கனவுல கல்யாணம் நடந்த மாதிரி தெரியுது. என்ன அற்புதமான கல்யாணம், என்ன அழகான ஒரு பெண்ணு, என்ன அழகான ஒரு மாப்பிள்ளை, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, கிருஷ்ணன் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி
பாதுகாப்பா நின்னவன்லாம் கீழே மயங்கிட்டான். மயங்கினவன் கண்ணை திறந்து பார்த்தா கிருஷ்ணன் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இவன் கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்லைன்னு அத்தனைவரும் நினைக்கான். அவங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது மெதுவா அப்படியே நடந்துட்டு போய் தேர்ல ஏத்தினார். அந்த தேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்த உடனே ருக்மிணி தேவியார் அந்த குண்டினாபுரத்தை தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயாரையும் அந்த நகர மக்களையும் நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நடமாடிய அந்த இடங்களையும் பார்த்து இனி எப்போ இங்க வரப்போறோம் அப்படியே கையெடுத்து கும்பிட்டான். புறப்படலாமான்னு கேட்டார். வெக்கத்தோடு நாணத்தோடு புறப்படலான்னாரு. புறப்பட்டு தேர் போச்சுது. இங்க அதுவரை ஓர்மையில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கெல்லாம் எம்பெருமானே ஓர்மையை கொடுத்துட்டாரு. எந்திரிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுங்க, என்ன நடந்ததா, கல்யாணம் முடிச்சா நான் போய்கிட்டு இருக்காங்க அத்தனை வரும். அவ்வளவுதான், தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி அத்தனை பேர்களும் குதிக்கிறாங்க. சராச்சந்திரனுக்கு அதுவரை அவனும் ஓர்மையை தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனும் ஓடி வந்தான். என்ன விடாதீங்க பிடிங்கன்னு சொல்லி எல்லா படைகளும் கிருஷ்ணனை சுத்தி சூழ்ந்துட்டு அவரும் வேகமா போகல. வரட்டும் படைகள், ஏன்னா ருக்மிணி பார்க்கணும்ல, தன்னுடைய வீரத்தை பார்க்கணும்ல. அவ அந்த கடிதத்துல முதல் கடிதத்துல புவன சுந்தராம்பா, அடுத்து 2வது கடிதத்துல மனிதர்களுக்கு சிங்கமேன்னு சொல்லுவா, 3வது கடிதத்துல வீரன்பா. தன்னை சிங்கம் என்றும் வீரம்னு ருக்மிணி சொன்னால காட்ட வேண்டாமா? அப்படியே அத்தனை ஒரு படைகளும் கிருஷ்ணனுடைய தேரை சூழ்ந்துட்டு பார்த்தா. ருக்மிணி தேவியார் பார்த்தா 4 பக்கமும் எதிரியுடைய படைகள். இவளுக்கே பயம் வந்து நடுக்கத்தோடு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருமுகத்தை பார்த்தான். ருக்மிணி பயப்பட வேண்டாம், உன்னை சார்ந்தவுடைய படைகள் இப்பொழுது நாசமாக போகின்றன அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாளிகை பொழுதுல ஒரு படைகள் இல்லை, எல்லாம் தலைதறிக்க ஓடிச்சு. நின்னவன் போற செத்து கீழே விழுந்தான். சராச்சந்திரன் உள்பட தோத்து ஓடியாச்சு. அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா பலராமன் தடுத்து பாட்டான். தேர் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணனை அவமானப்படுத்த என்பதற்காக வேண்டிய சிசுபாலன் கிருஷ்ணனுக்கு பேசப்பட்ட ருக்மிணி பிராட்டியை வலுக்கட்டாயமாக தனக்கு மனம் பிடிக்கும்படியாக தூண்டி விட்டு காரியத்தை முடிக்க நினைச்சுக்கிட்டு இருந்தான். கடுமையான அவமானத்தை சந்திச்சிட்டான். அடுத்து அவனுக்கு உண்மையிலேயே ருக்மிணி பிராட்டியை கல்யாணம் முடிக்கிற எண்ணம் வந்துருச்சு. கேவலப்பட்டான். அப்படியே படுக்கையா குப்புற விழுந்து கிடந்து பரிதாபம் முடிக்கான். சராச்சந்தம் போனான். சிசுபாலா, ஏன் கவலைப்படுத? சத்திரியர்களுக்கு வெற்றி தோல்வி ஒண்ணுதான், மானமும் அவமானமும் ஒண்ணுதான். இன்னைக்கு நேரம் அவனுக்கு சாதகமா இருக்குது. இல்லைன்னா நம்முடைய படைகள் கடலளவு சமுத்திரம் போன்ற படைகள். அவனுடைய படை அல்ப படை. ஒரு அல்பமான படைகள்கிட்ட நம்முடைய படைகள் தோத்து ஓடி இருக்குது. அப்படின்னா இன்றைய காலகட்டம், இன்னைக்கு கால சூழ்நிலை அவனுக்கு சாதகம். இறைவனுடைய கையில நாம ஒரு பொம்மை தான். அந்த பொம்மையை கையும் காலும் தூக்குவது போல எம்பெருமான் நம்மளை தூக்க வைக்கிறான். இன்னைக்கு இறைவனுடைய அனுகூலம் அவனுக்கு இருக்குது. நாளைக்கு நமக்கு மாறும், நாம் வெற்றி பெறுவோம். இதே கிருஷ்ணனோடு 17 முறை நான் யுத்தம் செய்தேன், தோல்வியை சந்திச்சேன்.
ஆனா 18வது முறை வெற்றி பெற்றேன். எங்க தோத்து ஓடுனான். ஆயுதங்களை போட்டுவிட்டு 1 மைலா 2 மைல் எத்தனை மைல் தோத்து ஓடி மலையில போய் ஓடி ஒளிச்சவன் தான் அந்த கிருஷ்ணன். நாம் பத்த வச்ச தீயில எப்படியோ இந்த எலிகள் பொந்துக்குள் பதுங்குவது போல பதுங்கி இருந்து தப்பித்து வெளியே உயிர் தப்பிச்சு வந்துட்டான். அதனால நீ தோல்வின்னு நினைக்காத, எழுந்துரு, புறப்படு, போவோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி தேர்தல் சொல்லி புறப்பட்டான். இதே அறிவுரையை சிசுபாலன் சராச்சந்தனுக்கு சொன்னான். முதல் நாள் சராச்சந்தன் தோத்து அவமானம் தாங்க முடியாமல் தவம் பண்ண போகும்போது சிசுபாலன் இதைத்தான் சொன்னான். அதே வசனத்தை தான் இவனும் சொன்னான். சரின்னு சொல்லி அப்படி கையோடே சராச்சந்தன் கூப்பிட்டுக்கிட்டு சிசுபாலனை சேர்ந்து அழைச்சிக்கிட்டு அவன் நாட்டுக்கு புறப்பட்டாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் பார்த்தான் ருக்மி. அவனுக்கு நான் அவமானம் தாங்க முடியல. ஏன்னா அவன் தானே தீவிரமா நின்னான். அவன் நினைச்சு நடக்கல இல்லையா? உடனே ராஜாக்களே எல்லோரும் கேளுங்கள், நீங்கள் யார் எனக்கு உதவிக்கு வந்தாலும் சரி, வராமல் உங்கள் தேசத்துக்கு போனாலும் சரி, என்னிடம் 1 அக்ரோனி சேனைகள் இருக்கின்றன. அந்த சேனையோடு சென்று அந்த கிருஷ்ணனை கொல்லுவேன், இல்லையே என் சகோதரியை மீட்டி கொண்டு வந்து இந்த சிசுபாலனுக்கு கல்யாணத்தை முடித்து வைப்பேன். அப்படி செய்யாத வரையில் இந்த குண்டினபுரத்திற்கு நான் திரும்ப மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு வஞ்சினம் சூளுரை செய்துட்டு புறப்பட்டான். வேகமா போறான். அவனும் வரட்டும்னு கிருஷ்ணன் பையத்தான் போனான். பார்த்துட்டான். ஓடாதே, நில், சத்தம் போடுறான். என்னுடைய சகோதரிய திருட்டுத்தனமாக கவர்ந்து செல்லுகிறாய், நில், என்னை வெற்றி பெற்று என்னை ஜெயித்து விட்டு உனக்கு திராணி இருந்தால் என் சகோதரி அழைத்து செல். நான் உயிரோடு இருக்கும் வரை உம்மை துவாரைக்கு செல்ல விட மாட்டேன் அப்படின்னு வந்து மறிச்சிட்டான். யுத்தம் நடந்தது. யுத்தத்துல ருக்மி தோல்வி ஆகிறான். ஆனாலும் அடங்க மாட்டேங்கிறான். உடனே இவன் உயிரோடு இருக்க வரை போக முடியாத அளவுக்கு வந்துட்டான். உடனே அடுத்த ஒரு அடி அடிச்சா ருக்மி சாவான். அப்போ ருக்மிணி தேவியா கூட பிறந்த சகோதரன் இல்லையா? இவ்வளவு ஆண்டு காலம் கூடவே பிறந்து ஆசாபாசத்தோடு இருந்தவங்க இல்லையா? உடனே ஜெகதீஸ்வரா, தேவதேவா, என் சகோதரனை கொல்ல வேண்டாம் சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்லி கும்பிட்டான். கொல்லல. அப்படியே ஒரு தூண்ல கெட்டி வச்சுட்டார். கெட்டி வச்சு அவனுடைய மீசைய எடுத்தாங்க, தலையில மொட்டை அடிச்சார். அவமானம். உடனே பலராமர் வந்தார். தம்பி, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்வதே அவனை கொல்லுவதற்கு சமானம் என்று அவனை அவுத்து விட்டு பலராமர் சொன்னார், ருக்மி, நீ முன்னின்று நடத்த வேண்டிய திருமணம் இது. உன் சகோதரி, பாசம் மிகுந்த சகோதரி, அவளுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றியிருந்தால் இன்னைக்கு நாம் எப்படி இருந்திருப்போம்? அவளுக்கு எல்லா விஷயத்திலும் நீ அனுகூலமா இருந்த. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீ பிரதிகூலம் ஆயிட்ட. அது மட்டும் இல்ல, அவ விருப்பத்துக்கு புறம்பாக எல்லா காரியம் செய்ய போய் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சிட்ட. இனியாவது நீ மனம் மாறு,
உன் புத்தியை மாற்றி எங்களோடு உறவு உள்ளவனாயிரு. முன்பு வேறு, இப்போ அப்படி இல்லை. என் தம்பி உன்னுடைய சகோதரியை திருமணம் செய்ய போகிறார். அழைப்பு வரும், நீ வந்து கலந்து கொள், பகையை மறந்துரு அப்படின்னு சொன்னார். அவன் தலக வந்து நின்னானே தவிர அவன் உள்ளம் குமரிக்கிட்டாங்க. உடனே ருக்மிணியை பார்த்து, விதிமா பலராமன் சொன்னார், விதி இது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவன் கூட உன்னோடு அவன் கூட வந்து துவாரையில் வந்து உன்னை விட்டுட்டு அவன் வரணும். கேட்பார் பேச்சு. தகுதி இல்லாதவங்களுடைய பழக்க வழக்கத்தில் இப்படி ஆகி போயிட்டான். நீ வருத்தப்படாதம்மா அப்படின்னு தேத்திட்டு துவாரைக்கு போயிட்டாங்க. அங்க துவாரகை அழகுபடுத்தப்படுகிறது. ஏற்கனவே துவாரகை எப்பொழுதும் அழகுதான், இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணன் கல்யாணத்துக்கு அழகுபடுத்தப்படுகிறது. எல்லா தேச ராஜாக்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்படுகிறது. பாண்டவர்கள்லாம் வந்தாச்சு, துரியோதனாதிகள்லாம் வந்திருக்காங்க. வசுதேவருடைய சம்பந்தமுடைய அவரோட அன்புடைய எல்லாரும் வந்தாச்சு. இந்த விதர்ப்ப தேசத்துக்கும் அழைப்புதல் போச்சு. பீஷ்ம ராஜாவுக்கும் அழைப்பு போச்சு. அவரும் தன்னுடைய மகளுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டார், ஏற்றுக்கிட்டார். உடனே ருக்மிணி தேவியாருடைய தாயார், தகப்பனார், மற்ற சகோதரர்கள் அவங்களை சார்ந்தவங்க எல்லாம் தன்னுடைய மகளுடைய கல்யாணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய சீராட்டோடு வேண்டிய திரவியங்களோடு புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற பொழுது பேஜகடம்ங்கிற இடத்துல ருக்மி இருக்கிறான். அந்த இடத்தை தான் தோத்த இடத்துல ஒரு ஊரை உருவாக்கி அங்கேயே தங்கி இருக்கிறான். என்றைக்காவது நான் கிருஷ்ணனோடு சண்டையிட்டு வெற்றி பெறுவேன், அன்னைக்கு தான் திரும்பி வருவேன்னு சொல்லி அங்க இருக்கிறான். வரும்போது தகப்பனார் வந்து தான் மூத்த மகனை பார்த்தார். அடம் பிடிக்காத, உலகறிய கல்யாண துவாரையில் நடக்க போகுது, எல்லோரும் வந்துட்டான், நீனு வா அப்படின்னு கூப்பிட்டா அவன் சம்மதிக்க மாட்டான். சம்மதிக்க மாட்டான் மட்டுமில்லை, நீங்களும் போகக்கூடாதுன்றான். இந்த பாரு, நடந்து போச்சு, இனி ஆக வேண்டிய வாழ்க்கையை பார்க்கணும். நம்முடைய மகா ருக்மிணியுடைய எதிர்காலத்தை நினைச்சுப்பாரு. வீணான வீம்பை விடுன்னு சொன்னா அவன் கேட்கல. சரிப்பா, எனக்கு இப்போ இருக்க மனநிலையில் எனக்கு வர முடியாது, கொஞ்சம் காலம் போக விட்டு நான் கிருஷ்ணனோடு நான் உறவு வைத்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டான். இதுவே போதும், என் சார்பாக சகோதரி ருக்மிணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கப்பா, நான் வெட்கப்பட்டு தான் வரலன்ட்டான். வந்துட்டாங்க. எல்லா ராஜாக்களும் துவாரைக்கு வந்தாச்சு. உடனே பீஷ்மராஜா வந்தான உடனே சிறப்பான பலராமனே போய் வரவேற்று உபசரித்து அந்தர்ப்பத்துக்கு அழைச்சிட்டு போனான். தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் மற்ற சகோதரர்களையும் அந்நியார்களையும் ருக்மிணி தேவி பார்த்தா. பாசம் தாங்க முடியல, சந்தோஷம். தாய் தகப்பனார் காலில் விழுந்து அப்படியே கட்டி பிடிச்ச அழுதா. நான் தகப்பனார் சொன்னார், நாங்க தான் தவறு செய்தோம், உன்னுடைய மனசுக்கு பிடித்தமான மனவாழ்னை தேர்ந்தெடுக்காமல் உன் அண்ணனுடைய பேச்சை கேட்டு தப்பான முடிவெடுத்துட்டான். நல்ல இடம், நீ வந்திருக்க இடம் நல்லா இருப்பா உனக்கு சொல்லி எல்லாரும் தேர்த்தினாங்க. அதுக்கு பிறகு ருக்மிணி தேவியாருக்கு மன நிம்மதி, சந்தோஷம். அவ கேட்ட, அப்பா நம்ம அண்ணனை கூப்பிட்டு வர வேண்டியதானே? ருக்மியை நினைச்சு கேட்கிறார். கூப்பிட்டம்மா, கொஞ்சம் அவமானப்பட்டான், ஆனா வாழ்த்திட்டான். என்
தங்கச்சிட்டு சொல்லுங்க, எனக்கு திருப்தி, நான் காலம் வரும்போது கண்டிப்பா சேர்ந்துருவேன் அப்படின்னு மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டு வாழ்த்தி இருக்கிறான். உனக்கு உயர்ந்த இந்த மாலையும் தந்திருக்கிறாமா. பூர்ண திருப்தி. மறுநாள் கல்யாணம். அங்க எப்படி குண்டினாபுரத்தில் இருந்தோ அங்கே மாதிரி துவாரகையில் நடக்குது. மனமேடையில கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி பிராட்டியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது, ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தாயாரும் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்க தானே இவங்க, அவங்க தானே இவங்க. வேதங்கற்ற ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் வேத மந்திரம் முழங்க, எல்லாரும் அச்சதையும் பூக்களையும் தூவ, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி தேவியாருடைய திருக்கலத்தில் திருமாங்கல்யம் பூட்டினார்கள். அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கெல்லாம் ஆனந்தம், சந்தோஷம், பூரிப்பு. எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் திருமணம் நடந்தது போல சந்தோஷப்பட்டார்கள். வந்திருந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி அவர்கள் விருப்பமான பொருட்களாம் வழங்கப்பட்டது. இந்த பூமியில் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியுடைய கல்யாணத்தை போல ஒரு கல்யாணம் நடந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கல்யாண வைபவத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் உங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்குது. நீங்களும் இந்த கல்யாணத்தில் பங்கு கொண்ட பாக்கியத்தை பெற்றவர்களாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ருக்மிணி தேவியாருடைய திருவருளுக்கு பாத்திர போதர்களாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஸ்ரீராமச்சந்திரன் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைல்நாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குரு பஜனை சொல்லி நிறைவு செய்கிறோம் சாமி, நிறைவு செய்கிறோம்.